நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். பாருமா, இங்க நானும் என் மகனும் மட்டும்தான் இருக்கோம். யாராவது வந்து ஆரத்தி எடுத்து உன்னை வரவேற்பாங்கன்னு நினைச்சா நீ இங்க தான் நிக்கணும். வலது கால் எடுத்து வச்சு வா. அவர் எங்க இருப்பாரு? அவரு மேல இருப்பாரு. நீ என் கூட வா, ரூமை காட்டுறேன். இதுதான் உன்னோட ரூம். அவரை எங்க காணமே? அவரை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிருப்பாரு. ஓ, நீங்க யாருன்னு தெரியலையே. என் பேரு ஸ்மிதா. நான் இந்த வீட்டு சர்வெண்ட். ஆனா ஒரு வேலைக்காரி மாதிரி என்ன உங்க வீட்டுக்காரும் அவங்க அப்பாவும் என்ன அப்படி நடத்தினதே இல்லை. நானும் இந்த வீட்டுல ஒருத்தி தான். ஆமா, நீங்க இங்க ஜாயின் பண்ணி எவ்வளவு நாள் ஆகுது? நான் இங்க வந்து 2 வருஷம் ஆகுது. இங்க எல்லா விஷயத்தையும் நான் தான் பாத்துக்கிறேன். எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லுவாரு. எல்லா விஷயத்தையும் சொல்லுவாருன்னா நீங்க சொல்றது எனக்கு புரியலையே. அவருக்கும் உங்களுக்குமான பழக்கம், அப்புறம் நீங்க கொடைக்கானல் போன விஷயம் எல்லாமே சொன்னாரு. நீ இப்போ இங்க சந்திரனோட மனைவியா எப்படி வந்தன்னு தெரியும். நான் ஒன்னும் அவரு கூட வீட்டை விட்டு எல்லாம் ஓடி வரல. என் வீட்டுக்காரங்க எனக்கு கௌரவமா கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அது தெரியும் தான் சொன்னேன். எப்படியோ உன்னோட ஆசை நடந்துச்சுல. சரி, நீ முதல்ல ஃப்ரெஷ் ஆகு. நான் கீழே தான் இருப்பேன். நில்லு. ராத்திரியும் நீ இங்கேயே தான் இருப்பியா? நான் வேற எங்க போவேன்? என் ஊர் திருச்சிமா. ஸ்கூட்டர் சவுண்டு தானே கேக்குது. நந்து இங்க வந்துட்டான்னு நினைக்கிறேன். மாப்பிள்ளை அழைப்பு முடிஞ்சதும் நீ அங்கிருந்து கிளம்பிட்டல்ல? காராளி சந்திரன் அவன் கழுத்துல தாலி கட்டுறதெல்லாம் என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. இருந்தும் நாங்க வந்ததே நம்ம சொத்தையும் பஸ் ரூட்டையும் காராளிக்காரங்க மொத்தமா முழுங்கிடக்கூடாதுன்ற காரணத்துக்காக தான். அப்பாவை நான் தோத்து போக விட மாட்டேன். ஆனா நீ
தோத்து போனதை நினைச்சு வருத்தமா இருக்குக்கா. நாங்க யாருமே இவளை தடுக்கலப்பா. அவன் கூப்பிட்டதும் இவளும் போயிட்டான்னு தான் நாங்க நினைச்சோம். இனி அவன் ஏத்துப்பானான்னு தெரியலையே. கடைசி நிமிஷம் வரைக்கும் ஜெய் மாமா காத்திருந்தாரு. அதனால தான் நேற்று நைட் எனக்கு கால் பண்ணி அக்காவுக்காக நம்ம வீட்டு வாசல்ல அவர் வந்து வெயிட் பண்ணாரு. இதுக்கு மேல பாவம் அவர் என்னதான் பண்ணுவாரு? எனக்கு வருத்தம்லாம் இல்லம்மா. ஜெயமாமாவுக்கு என் மேல இருந்தது உண்மையான காதலா இருந்திருந்தா அக்கா கல்யாணம் முடிகிற வரைக்கும் எனக்காக அவர் காத்திருந்திருப்பாரு. ஜெயமாமா அப்படி பண்ணதுக்கு அவரை ஜெயிக்கணுங்கிற வெறி மட்டும்தான் காரணம். என்ன ஜெயமாமா கூட புரிஞ்சுக்கல பாத்தியா? வெளியே அவ காமிச்சுக்கலடா, உள்ளுக்குள்ள வருத்தப்படுறா. அந்த காராளி சந்திரன் உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டா உன் வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறப்போகுதுன்னு யாராலையுமே சொல்லவே முடியாது. பொண்ணுங்க இருக்க வீட்டுக்குள்ள எல்லாம் அவனை யாரும் சேர்க்கவே மாட்டாங்க துளசி. நீ எஸ்கேப்பாக கிடைச்சிருக்க கடைசி வாய்ப்பு. இதை நீ விட்டுட்டேன்னா நீ தான் கஷ்டப்படுவ. போன விஷயம் என்னாச்சுங்க? அவன் உள்ள இருக்கானா? இருக்காங்க. வா, அவன் முன்னாடியே எல்லாத்தையும் பேசிக்கலாம். சிவபிரசாத் கூப்பிட்டு தான் நான் போயிருந்தேன். 2 பேரும் சேர்ந்து நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிக்கலான்னு சொல்லியிருந்தாரு. நாங்கள் பேசி ஒரு நாளை முடிவு பண்ணியிருக்கோம். அடுத்த சண்டே வச்சிருக்கோம். அப்படியே கல்யாண நாளையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். February 28 ஞாயிற்றுக்கிழமை. என்னங்க, 2 மாசங்கிறது சட்டுன்னு ஓடி போயிடும் இல்லைங்க? அது மட்டும் இல்லைங்க, நிச்சயம் முடிஞ்சிட்டு 2 மாசம் இருக்கிற டைம் அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கே சரியா போயிடுங்க. திரும்பவும் இன்னொரு தடவை கல்யாணத்துக்கு வாங்கன்னு எல்லாரையும் போய் கூப்பிட வேண்டியதுதான். என்னங்க, இதுல நம்ம தப்பு எதுவும் இல்லைல்ல. நம்மள பலிக்காடு ஆக்கிட்டாங்க, அது எல்லாருக்குமே தெரியும்ல. இந்த கல்யாணத்து மூலமா தான் நமக்கு ஏற்பட்ட அவமானத்தை போக்க முடியும். இனி அந்த எண்ணத்தை மொத்தமா மறந்துரு. எவ்வளவோ தடவை நீ பேசி பார்த்துட்ட, அவ்வளவு ஏன் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்றதுக்கு முதல் நாள் ராத்திரி கூட நீ அவளை தேடி போன இல்ல? எனக்கு தெரியும் நீ மானசிய பழி வாங்கணும்ன்றத விட துளசிய லவ் பண்றதுன்றது தான் உண்மை. ஆனா என்ன பண்றது, அந்த பொண்ணு மனசு கல்லு. அவ ஒவ்வொரு தடவையும் வேணும்னு சொன்னப்போவும் அதுக்கு ஒரு நியாயமான காரணம் இருந்துச்சு. நேற்று ராத்திரி நடந்ததும் அதான். துளசியை நல்லா புரிஞ்சுக்கிட்ட பிறகு அவ மேல இன்னும் ஆசை அதிகமாகுது. அப்படின்னா
நீ மானசியோட கல்யாணம் நடக்கிற வரைக்கும் காத்திருக்கலாம்ல. அப்புறம் முதல் நாள் ராத்திரி ஏன் அப்படி ஒரு சீனை கிரியேட் பண்ண? இந்த பொண்ணு பார்க்குற சடங்கையெல்லாம் கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கலாம்ல. என்னோட அம்மா அப்பாவும் சேர்ந்து தான் என்னை எஸ்கேப் ஆக விடாம லாக் பண்ணிட்டாங்கல்ல. அப்பா சொன்ன பிறகு மறுத்து பேச என்னால் முடியாம போச்சு. மனசுல ஒரு பொண்ணை சுமந்துக்கிட்டு வாழ்க்கைய இன்னொரு பொண்ணு கூட ஷேர் பண்றது ரொம்ப பெரிய வலிடா. உண்மையிலேயே உன்னை நம்பி வரப்போற பொண்ணுக்கு நீ செய்யற பெரிய துரோகம்டா. மானசியோட கல்யாணம் நின்னு போனப்ப கூட நீ இந்த அளவுக்கு வருத்தப்படல. துளசி போனதுக்கு தான் நீ ரொம்ப வருத்தப்படுற. 2 வீட்டுக்காரங்களும் சும்மா பேசி வச்சிருக்காங்க. நிச்சயதார்த்தம் நடக்காத வரைக்கும் உன்னால கண்டிப்பா அந்த உறவுல இருந்து வெளியே வர முடியும். கல்யாணம் பண்ணிக்கிறது அடுத்தவங்க விருப்பத்துக்காக நாம வாழ்றது கிடையாது. நமக்கு பிடிச்சவங்களோட நம்ம வாழ்றது தான். என்ன கேட்டா உனக்கு இன்னும் டைம் இருக்குது. மானசியோட கல்யாணம் முடியட்டும்னு தானே அவ சொன்னா. இப்பதான் கல்யாணம் முடிஞ்சிருச்சுல்ல. நீ திரும்பவும் ஒரு தடவை துளசி கிட்ட பேசி பாரு மச்சி. அவ என்ன பதில் சொல்றான்னு தெரிஞ்சுக்கலாம்ல. இல்லைன்னா காலம் முழுக்க துளசியை நினைச்சுக்கிட்டு நீ ரொம்ப வருத்தப்படுவ. லேட் ஆகுது, நான் வரேன்டா. இந்தாமா, ஒரு வழியா என் பாரத்தை தலையில இருந்து இறக்கி வச்சிட்டேன். கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்மள டென்ஷன் ஆக்குனது நந்து தான். அவன் வரவே மாட்டான்னு எல்லாரும் நினைச்சிருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கை இருந்துச்சுப்பா. அவன் வந்ததுனால என் மானத்தை காப்பாத்திக்கிட்டேன். அசிங்கப்பட்டது அந்த சிவராஜன் தான். கல்யாணம் பேசும்போது வரதட்சணை வேண்டான்ட்டு கல்யாணத்துக்கு முத நாள் வந்து வரதட்சணை வேணும்னு கேக்குறான். அவனுக்கு சரியான அசிங்கம்தான். அந்த ஆளு பேராசப்பட்டு இதெல்லாம் கேட்டிருந்தாலும் நீங்க அவளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துதான் ஆகணும். இல்லைன்னா அவ அதையே சொல்லிக்கிட்டு திரும்ப திரும்ப இங்க வருவா. எனக்கு இப்ப சொத்தை பிரிக்கிற ஐடியாவே இல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி சிவராஜன் அப்படி எதுவும் பேசல. இனி அந்த விஷயத்துக்கு அந்த ஆள் வரவே முடியாது. அந்த ஆள் ஏன் வரப்போறாரு? அவ வந்தா போதும்ல. அவனையும் அவளையும் இந்த வீட்டுக்குள்ள விடக்கூடாது. மானசி இங்க வந்தா நம்மளால தடுக்க முடியாது நந்து. அவளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டா அதுக்கப்புறம் அவ இங்க வரவே மாட்டா. விஷயம் தெரியுமாப்பா? என்ன விஷயம் நந்து? ஜெயா மாமாக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. என்கேஜ்மெண்ட்டையே கல்யாணம் மாதிரி பண்ண போறாங்களாம். கல்யாணத்துக்கு இன்னும் 2 மாசம் இருக்கு. ஜெய் மாமாக்கும் மானசிக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ண அதே நாளில் தான். ஜெய் மாமா என்கேஜ்மெண்ட்டை பாஸ்கர் மாமா ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காரா. அதை பிளான் பண்ண மாதிரியே பண்ணிடுவாங்க. தோத்து போனது பாவம் துளசி அக்கா தான். கடைசி நிமிஷம் வரைக்கும் துளசி அக்காக்காக மாமா காத்திருந்தாரு. வேற வழியே இல்லாம தான் பாஸ்கர் மாமாவோட விருப்பத்துக்கு ஜெய் மாமா ஒத்துக்கிட்டாரு. யாருக்கும் தெரியாம சின்னக்கா அழுதுட்டு இருப்பா. அடுத்தவங்க சந்தோஷம்தான் முக்கியம்னு நினைச்சு வாழ்றாங்கல்ல, வாழட்டும்.
இங்கே தான் இருப்பேன்னு எனக்கு தெரியும்க்கா. இனி வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லைக்கா. ஜெய் மாமாவோட விரல்ல ஒரு பொண்ணோட பேர் போட்ட மோதிரம் சீக்கிரமாவே வரப்போகுதுக்கா. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடுச்சுன்னு அம்மாவும் அப்பாவும் ஆறுதலா இருக்காங்க. ஓடி போனவளை சந்திரனுக்கே கட்டி வச்சதும் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போயிடுச்சுன்னு நிம்மதியா இருக்கிற அவங்க கிட்ட போய் இன்னும் எதுவுமே முடியல, இனிமே தான் தொடங்க போகுதுன்னு எப்படிக்கா போய் சொல்ல முடியும்? வேண்டாம் நந்து, அந்த ஆளு மனசுல இருக்கிறது அப்பாவுக்கு தெரிய வேண்டாம். அவளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து அனுப்பிடலாம் நீ அப்பா கிட்ட சொல்லு. அதுக்கப்புறம் அவளால இங்க வர முடியாது. அவளாலேயே இங்க வர முடியாம போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த ஆளால நம்ம குடும்ப விஷயத்துல தலையிடவே முடியாது. சந்திரனை நாம அப்படிதான் அவாய்ட் பண்ணணும். இந்த வீட்ல நாம அவருக்கு இடம் கொடுத்தா தானே நம்ம வீட்டு விஷயத்துல அவர் தலையிடுவாரு. நீ சொல்றதும் உண்மைதான்க்கா. ஆனா அப்பா அப்படி முடிவு பண்ணுவாரான்னு தெரியலையே. நீ இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கான வழியை மட்டும்தான்க்கா இப்ப நம்ம பார்க்கணும். என்ன வழிதான் இருக்கு? சீக்கிரமாவே உன் கல்யாணம் நடந்தாகணும்க்கா. தயவு செஞ்சு வேண்டான்லாம் சொல்லாதக்கா. ஜெயா மாமாவை நினைச்சுக்கிட்டே நீ இருக்கவும் முடியாதுக்கா. நான் பாலா சாரை பார்த்து பேசுறேன். எங்க இருந்தாவது ஒரு நல்ல சம்பந்தம் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும்க்கா. நாம தோக்கவே போறதில்ல துளசி அக்கா. டிகிரி முடிச்சிட்டல்ல, இனிமேல் உன் வாழ்க்கையில நீ என்ன ஆகணுங்கிறத முடிவு பண்ணி ஆகணுமா? அத பத்தி இது வரைக்கும் பெருசா யோசிச்சது இல்ல. அப்பா பிஜி படின்னு சொல்றாரு. உங்களோட கருத்து என்ன மாமா? நான் என்னோட கருத்தை சொல்லி என்ன பிரயோஜனம்? நீயும் உங்க அம்மா அப்பாவும் தானே முடிவு பண்ணுவீங்க. என் விஷயத்துல கருத்து சொல்ல உங்களுக்கு உரிமை இருக்கு மாமா. நீங்க சொன்னதுனால தானே நான் டிகிரிக்கு இங்கிலீஷ் லிட்டரேச்சர் சேர்ந்தேன். உன்னோட குணத்துக்கு ஏத்த ஒரு நல்ல ப்ரொஃபஷனா நான் சொல்றேன், டீச்சிங். நீ பிஎட் ஜாயின் பண்ணிடு. நான் ஒரு டீச்சர்ன்ற காரணத்துக்காக சொல்லலை, மற்ற எல்லாத்தையும் விட அது உனக்கு சரியா இருக்கும். பிஎட் பண்ணிட்டு கூட பிஜி படிக்கலாமே. இனி இதுதான் என்னோட முடிவு. நான் பிஎட் படிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். மற்றவங்க சொல்றதை விட என் படிப்பு விஷயத்துல நீங்க சொல்றதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். நான் எம்பிஏ படிக்கணும்னு தான் என்னோட அப்பா ஆசைப்பட்டாரு. ஆனா என்னோட டேஸ்ட் அது கிடையாது. டீச்சர் ஆகணும் தான் நான் ஆசைப்பட்டேன். அதே குணம் எல்லாம் உன்கிட்டயும் இருக்குமா? நீ கண்டிப்பா டீச்சர் ஆகணும். துளசி டீச்சர். ஜெயகிருஷ்ணன் சாரும் துளசி டீச்சரும். என்னாச்சு துளசி சிரிக்கிற? ஒன்னும் இல்ல. ஏய் துளசி. Hey! Hey! உண்மையிலே நீ பெரிய ஆள்தான் சந்திரா. கேடி பையன், ஆசைப்பட்டதெல்லாம் சாதிச்சிடுறியே. இன்னும் ஆட்டம் முடியல பவித்ரன் சார். இப்போதைக்கு ஏறி போக ஏணி கிடைச்சிருக்கு. உன்னுடைய அன்பு மனைவி எங்க?
கெஸ்ட் வந்தா வரமாட்டாங்களா? அந்த பணக்காரன் கருணாகரனோட பொண்ணுல்ல, அந்த திமிரு அவளுக்குள்ள இருக்கும்ல. இந்த சந்திரன் யாருங்கிறத இனிதான் அவ தெரிஞ்சுக்குவா. ஒரே வீட்ல நீ எப்படி 2 பேரையும் வச்சு அட்ஜஸ்ட் பண்ண போற? எவ்வளவு பேர் வந்தாலும் எத்தனை பஸ் ஓனர் சார்னா? சந்திரா, டைம் ஆகுது. உன் டைமை நான் கெடுக்க விரும்பல. அப்படி எனக்கு நான் உங்களை டிராப் பண்றேன் சார். ஏடா, வர தெரிஞ்ச பவித்ரனுக்கு போக தெரியாதாடா? ஏய், நீ போய் அவளை கொஞ்சம் இங்க வர சொல்லு. ஆமா, எங்க உங்க அப்பன் காராளி சிவராஜ? வீட்டுக்கு வந்து என்ன பார்க்க கூட இல்ல? அப்பா டென்ஷனா இருக்காரு. வேற ஒண்ணும் இல்ல. அப்பா ஆசைப்பட்டது கருணாகரனோட பஸ்ஸுக்கு தான். இப்ப கை கெட்டினது வாய் கெட்டலிங்கிற வருத்தம். அதெல்லாம் இன்னும் டைம் இருக்குல்ல சந்திரா, நீ அமைதியா இரு. பவித்ரன் சார் இவதான் பஸ் ஓனர் கருணாகரனோட மூத்த மக. நான் லோக்கல் எஸ்ஐ பவித்ரன், பஞ்சு பவித்ரன்னு சொல்லுவாங்க. உங்க 2 பேருக்குள்ளேயும் நடந்த எல்லா கூத்துக்களையும் உங்க அப்பா என் ஸ்டேஷனுக்கு வந்து புகார் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்பவே உங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வையன்னு உங்க அப்பா கிட்ட சொன்னேன். அப்படின்னா நான் உள்ள போட்டுமா? இப்ப அவசரமா உள்ள போய் என்ன பண்ண போற? இந்த மாதிரி என்ன பார்க்க நிறைய கெஸ்ட் வருவாங்க. அவங்க உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா கூட்டு வரதுக்கு ஆள் அனுப்பணுமா? நீ போ மானசி. யாராவது வந்தா நான் வந்து கூப்பிடுறேன். நீ ஆசைப்படுறதே தங்கச்சியாதான்னு தெரியுமா? அதையெல்லாம் எதுக்கு இவகிட்ட போய் சொல்லிக்கிட்ட? சரி, தெரியாம தான் கேட்குறேன். இவ தங்கச்சிக்காக நீ எதுக்கு இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க? நான் இது வரைக்கும் அவளை பார்த்ததில்ல. அவன் அவ்வளோ பெரிய அழகையா? அவ அழக பார்த்தெல்லாம் ஒன்றும் நான் மயங்கல சார். என்னமோ தெரியல, அவன் என் மனசுக்குள்ளேயே இருக்கா. எல்லாரோட மனசுலையும் இந்த மாதிரி மறக்கவே முடியாத முகங்கள்னு சில பேரோட முகங்கள் இருக்கும். உண்மையா சொல்றா? அடிக்காதீங்க அப்பா, அடிக்காதீங்கப்பா. வலிக்குதுப்பா அப்பா, அடிக்காதீங்கப்பா. வலிக்குதுப்பா பா, அடிக்காதீங்கப்பா. வலிக்குதுப்பா, ப்ளீஸ் பா. அம்மா, உண்மையா சொல்றா? பா, அடிக்காதீங்கப்பா. பா, அடிக்காதீங்கப்பா, ப்ளீஸ் பா. சொல்லு. அம்மா, பா, பா, அடிக்காதீங்க. சொல்றா. அடிக்காதீங்க. அப்பா, 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 அடிக்காதீங்கப்பா. அதுவே பண்ணலப்பா. உண்மையா சொல்றா? ஐயோ அம்மா, அம்மா, அப்பா, வலிக்குதுப்பா. அப்பா, அடிக்காதீங்கப்பா. வலிக்குதுப்பா. ஐயோ, கால் அடிக்காதீங்கப்பா. வலிக்குதுப்பா. அப்பா, அப்பா, ப்ளீஸ் பா, விடுங்கப்பா. கால் வலிக்குதுப்பா. இவன் இங்கே கிடக்கட்டும். சரிங்கய்யா. என்ன பாக்குறீங்க? வாங்க துளசி, வாமா, வா. போ போ போ. திருட்டு பயமாவன் இறக்கப்படவே கூடாது. அப்பா, அம்மா, அப்பா, வேண்டாம். பரவாயில்ல, குடிங்க.
போதும். அவகிட்ட நான் எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லிட்டேன். அன்னைக்கு அவ மட்டும் ஓகேன்னு சொல்லியிருந்தா ஏதோ இந்த மானசி இந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்க மாட்டா. என்ன இப்படியெல்லாம் பண்ண வைக்கிறது என் ரத்தத்திலேயே கலந்து போன அவதான் துளசி. உன் மனசுக்குள்ள இப்படிப்பட்ட ஆசை இருக்குன்றத நீ நடந்துக்கிறத பார்த்தா யாருமே சொல்ல மாட்டாங்க. அப்படின்னா கிளம்புறா சந்திரா. சரி, நான் வரேன் சந்திரா. குட் நைட். கிரி கிரி, இவன் எங்க போய் தொலைஞ்சா? ரொம்ப போர் அடிக்குதா மானசி? இல்ல, டைம் என்ன ஆச்சுன்னு கூடவா இவருக்கு தெரியலன்னு கவலைப்படுறேன். நான் இங்க ஒருத்தி காத்திருக்கேன்னு நினைச்சு கூடவா பார்க்கல. அவர் இப்போதைக்கு இங்க வர மாதிரி தெரியல. இன்னும் கெஸ்ட் வருவாங்கல்ல. இவங்களுக்கெல்லாம் நேரம் காலமே கிடையாதா? இன்னைக்கு கல்யாணத்துக்கு வர முடியாதவங்க தான் இப்ப வீட்டுக்கு வராங்க. உன்னை கூட்டிட்டு வர சொல்லி என்கிட்ட நிறைய தடவை சொன்னாரு. நான் தான் கண்டுக்காம இருக்கேன். இவர் தினமும் இப்படிதான் பண்ணுவாரா? தினமும் லேட்டா தான் வருவாரு. அது வரைக்கும் கதவை திறக்க நான் தூங்காம காத்துட்டு இருப்பேன். சிவராஜ் முதலாளி சீக்கிரம் வந்துடுவாரு. ஆனா அவர் வரதுக்குள்ள இவர் தூங்கிடுவாரு. இவர் தினமும் குடிச்சிட்டு தான் வீட்டுக்கு வருவாரா? சரிதான், என்ன கேள்வி இது? அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க. அவங்கள பார்க்க போகும்போது அடிக்காம போக முடியுமா? எங்க வீட்டுல யாரும் இப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க. எங்க அப்பா குடிக்க மாட்டாரு. இங்க நடக்கிறது எல்லாமே புதுசா தான் தெரியும். இனிமேதான் புரிஞ்சுப்பேன். நீ திடீர்னு அப்படி சொல்ற? இது உனக்கு புது வீடு இல்ல, மாற்றம் இருக்க தானே செய்யும். இன்னும் ஏகப்பட்ட கெஸ்ட்டுங்க வராங்கன்னு கிரி சொன்னான். விடிய விடிய பார்ட்டி நடக்கும் தான் எனக்கு தோணுது. நீ கதவை பூட்டிட்டு படு. இதுக்கு மேல அவரை எதிர்பார்க்காத. நீங்க ரெண்டு பேரும் உங்க ஃபர்ஸ்ட் நைட்டை ஏற்கனவே கொண்டாடியாச்சுல. அதுல என்ன புதுசு இருக்கு? என்கேஜ்மெண்ட்டுக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் கூப்பிட போலையா? கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணதுக்கு இன்னும் பதில் தெரியல. திரும்பவும் என்கேஜ்மெண்ட் சொல்லிட்டு என்னால் அவங்களை ஃபேஸ் பண்ணலாம் முடியாது. நீ சொல்றத பார்த்தா கல்யாணத்துக்கு கூட யாரையும் கூப்பிட மாட்ட போல இருக்கு. அதில் என்னமா டவுட்டு? என்னங்க இவன் சொல்றத கேட்டிங்களா? நான் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா அது கண்டிப்பாக ரெஜிஸ்டர் மேரேஜாக இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நீங்கள் பிடிவாதம் பண்ணதெல்லாம் நான் இதுக்கு ஒத்துக்கிட்டேன். ஓ, அப்ப அதுக்காக தான் நீ அந்த பொண்ணு பின்னாடியே சுத்திட்டு இருந்தியா? அதை இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். மானசியோட கல்யாணத்துக்கு முதல் நாள் துளசி அங்கிருந்து எப்படியாவது பேசி கூட்டு வந்துடலாம் தான் நான் அங்கே போனேன். ஆனா அவ தான் நான் கூப்பிட்டும் வரல. கஷ்டம்தான். ஏண்டா உனக்கு பின்னாடி சுத்தறதுக்கு வேற பொண்ணே கிடைக்கலையாடா? இந்த உலகத்துல ஏகப்பட்ட பொண்ணுங்க இருக்காங்க. ஆனா நான் பார்த்ததிலே ரொம்ப நல்ல பொண்ணு துளசி மட்டும்தான். என் மேல அவளுக்கு விருப்பம் இல்லாமலோ இல்ல அங்கிருந்து தப்பிக்கணும்னு அவளுக்கு ஆசை இல்லாமலோ என் கூட வரலன்னு நினைக்காதீங்க. அவளால மானசி மாதிரி நடந்துக்க முடியாதுங்கிறதால தான். எல்லாத்துக்கும் மேல
எங்களுக்குள்ள இருக்க இந்த உறவை நீங்க ஏத்துக்க மாட்டீங்கன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். அவளோட பேரை சொல்ற தகுதி கூட இங்க யாருக்கும் கிடையாது. கேட்டீங்கல்ல, அவன் மனசுல இருக்க ஆசை இன்னும் போலங்க. அவன் சொல்றதுலயும் எந்த தப்பும் இல்லம்மா. தப்பு பண்ணது நான் தானே. அக்காவை பொண்ணு கேட்க போனது தான் தப்பு. தங்கச்சியை தானே கேட்டிருக்கணும். கிரி கிரி எங்கடா போன? நீங்க எதுக்கு கத்துறீங்க? கிரி அவுட் ஹவுஸ்க்கு போயிட்டான். நீங்க முதல்ல எழுந்துருங்க. நீனும் தூங்கலையா? நான் எப்படிங்க தூங்க முடியும்? ஈவினிங்ல இருந்து கெஸ்ட் வந்துட்டு இருக்காங்க. முதுகே உடைஞ்சிருச்சு. எனக்கு ஹெல்ப் பண்ண கூட யாரும் இல்லைங்க. அப்புறம் எதுக்கடி நான் ஒருத்தி கல்யாணம் பண்ணி கூட்டு வந்திருக்கேன்? இந்த வீட்டு வேலையெல்லாம் அவளும் பார்த்துப்பா. அவளும் இனிமே இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரி தான். நீங்க வாங்க, முதல்ல ரூமுக்கு போங்க. மானசி உங்களுக்காக வெயிட் பண்றேன். அவ எதுக்காகடி இப்ப எனக்காக தேவையில்லாம காத்திருக்கா? நான் தான் இப்ப அவளை பார்க்க போறது இல்லையே. நான் நேத்து வரைக்கும் அவ கூட தூங்கலையே. இன்னைக்கு தூங்க போறதும் அவ கூட இல்லை. சரி வாங்க. அங்க போக வேண்டாம். நீ வாடி, மாமா கூட வா. உள்ள போ. அப்படின்னா இவனுக்கு கருணாகரோட மொத பொண்ணு தேவையில்லை. இப்போ ஆவது இவர் இங்க வரலாம்ல? இப்போவது என் ஞாபகம் வந்ததே. என் வீட்டுக்காரர் எங்க மாமா? நீ அவனுக்காக தான் காத்திருக்கேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் வந்தேன். நான் இப்ப அவர்கிட்ட பேசணும். யார் கூப்பிட்டாலும் அவன் எழுந்திருக்க போறது இல்லையே. பிராண்டி, விஸ்கி, ஓட்கா, ரம்முன்னு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அடிச்சு போதையில கிடக்குறான். காலையில தான் அவ தெளிவா. இல்ல, அவரை எந்த ரூம்ல படுத்திருக்காருன்னு நீங்க சொல்லுங்க மாமா. அவனுக்கு ரெண்டு பக்கத்துலயும் ஃப்ரெண்ட்ஸ் படுத்துட்டு இருக்காங்க. நீ என்ன இடையில போய் படுத்துக்க போறியா? எப்படி பேசணும்னு கூட தெரியாதவங்க. அவன் விருப்பமே வேறம்மா. நீ வேணும்னு ஆசைப்பட்டிருந்தா அவ வந்திருப்பாள்ல. அவ கல்யாணம் பண்ணதுனால எனக்கு தான் இப்ப நஷ்டம். அத முதல்ல நீ புரிஞ்சுக்கிறது நல்லது. உங்க அப்பா ரொம்ப டீசென்டானவன் நான் நினைச்சேன். சொத்தை தரேன்னு சொல்லிட்டு ஓடி போன பையனை திரும்ப வரவழைச்சு என்னையும் என் மகனையும் தோக்கடிச்சிட்டான். என்னை பொறுத்த வரைக்கும் இது சாதாரண தோல்வி இல்லை. சொல்ல போனா இது ரொம்ப பெரிய சதி. வரதட்சணை எதுவுமே தேவையில்லைன்னு நீங்க தானே மாமா சொன்னீங்க? ஆமா, அப்படிதான் சொன்னேன். கல்யாணத்துல உங்க வீட்டுக்காரங்க எல்லாருமே ஒத்துழைப்பாங்கன்னு நான் நினைச்சேன். அப்படியா அங்க நடந்தது? உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் வாங்கி தரேன். நீ எப்படி வாங்கி தருவேன்னு சொல்லு. அதை தெரிஞ்சுக்க எனக்கும் ஆர்வமா தான் இருக்கு. என் மகனுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைச்சே ஆகணும். அதுல சல்லி காசு குறைஞ்சா கூட நான் ஒத்துக்க மாட்டேன். என் பையனுக்கு நல்ல சம்பந்தம் ஒண்ணு வந்துச்சு. இடையில நீ வந்து அவனை மயக்கிட்ட. நீ அவ்வளோ நல்லவ இல்லைன்னு எனக்கு தெரியும்.
நான் சொல்றதுல என்ன தப்பு? ஒரு ஆணும் பொண்ணு காதலிக்கிறது தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடியே அவனை கூட்டிக்கிட்டு லாஜிக்கலா போனதை நான் சாதாரணமா எடுத்துக்க மாட்டேன். ஆம்பளைங்க அப்படி பல விஷயத்துக்கும் ஆசைப்படுவாங்க. நல்ல பொண்ணுன்றவன் அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டான். உங்க அப்பா கருணாகரன் இந்த வீட்டு முன்னாடி வந்து என்ன பேச்சு பேசினா தெரியுமா? குடும்பத்துக்கே நீ ஒரு அசிங்கமா. அந்த அசிங்க பிடிச்சவன் இப்ப என் வீட்டுல. அதை வச்சு நான் அழகு பார்க்கணுமா? நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? உன்னோட அந்த பழைய வேலையெல்லாம் இங்க செல்லுபடி ஆகாது. என் பையனை மயக்கன பொம்பளைன்ற மாதிரி தான் என்னால உன்னை பார்க்க முடியும். என்னோட எண்ணங்கள் எல்லாம் மறையணும்னா நான் கேட்குற வரதட்சணையெல்லாம் நீ வாங்கிட்டு வரணும். இல்லைன்னா இந்த வீட்டில் உன்னோட இடம் வேலைக்காரியை விட கீழே தான். இதெல்லாம் மனசுல வச்சுக்க, அதான் உனக்கு நல்லது. பாஸ்கர் மாமாவா? பாஸ்கர் மாமா எதுக்கு எனக்கு கால் பண்றாரு? பாஸ்கர் மாமா. என்னம்மா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மாமா. மானசியோட கல்யாணத்தை உங்க அப்பா கம்பீரமா நடத்திட்டாரு. அது அப்படிதான் நடக்கணும், எனக்கு நல்லாவே தெரியும். அவ விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னா எங்களுக்கு இந்த அவமானமே நடந்திருக்காதுமா. அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா ஜெயகிருஷ்ணனுக்கு ஒன்று பொண்ணு கேட்டு வந்திருப்போம். அதை விடு, இப்போ நான் கால் பண்ணது வேற ஒரு விஷயத்துக்காகம்மா. உன்னை நான் பார்க்கணும். நாளை காலையில் குலதெய்வம் கோயிலுக்கு வருவீங்கல்ல, அங்கே வந்து மீட் பண்ணுறேன். நான் கண்டிப்பாக வரேன் மாமா. உங்ககிட்ட பேசி சில விஷயங்களை நான் கன்ஃபார்ம் பண்ணணும். அப்போ நாளைக்கு கோயிலில் காலையில் பார்க்கலாம். சரி. அப்புறம் நீ என்ன பார்க்க வர்ற விஷயத்த வேற யார்கிட்டையும் சொல்லிடாத. இல்ல, நான் சொல்ல மாட்டேன். சரிம்மா, போனை வைக்கிறேன். குட் நைட். ஜெயமாமாவுக்கு தான் கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுல. அப்புறம் பாஸ்கர் மாமா என்கிட்ட என்ன பேச போறாரு? ஜெயமாமாவுக்கு எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பாஸ்கர் மாமா நினைக்கிறாரா? நீ வந்து ரொம்ப நேரம் ஆச்சம்மா? நான் இப்பதான் சாமி கும்பிட்டுட்டு வந்தேன். நீங்க இப்பவும் எங்க மேல கோவமா தான் இருக்கீங்கன்னு நினைச்சேன். எனக்கு உங்க மேல எதுக்குமா கோபம்? ஒரு சில சூழ்நிலைகள் நம்மளை மாத்திடுதுமா. அறியாமையில நாம வார்த்தைகளை விட்டுடுவோம். திடீர்னு ஏமாமா என்ன பார்க்கணும்னு சொன்னீங்க? ஜெயகிருஷ்ணனுக்காக உன்னை பொண்ணு கேட்டு வந்தது அவனோட ஆசைக்காக மட்டும் இல்லை. நீ அவனுக்கு பொருத்தமா இருப்பன்னு நானும் நினைச்சம்மா. ஆனா அதுவும் நடக்காம போயிடுச்சு. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் உங்க அக்கா தான். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.